கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணுன்ட்டு. ஆனால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபிள் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபிள் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அது நேச்சுரலாகவே மறைஞ்சிடுச்சு. எனக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2 நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்டே எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2 எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன், ஐயுஐ ஐவிஎஃப் என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன், அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 34 5, 6 ஆகிய வசனங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, அவரை நோக்கிப்பார், உன் வாழ்க்கையில பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது சொல்லுகிறார், அவரை நோக்கிப்பார், உன் இல்லத்தில் அமைதியை காண்பாய். உன் வீட்டுக்குள்ளால ஒரு தெய்வீக அமைதியை நீ காண்பாய். நிறைய பேர் நினைக்கிறீங்க,
இதுதான் எனக்கு வேணும் பிரதர், இதுதான் எனக்கு இல்லை, என் வீட்டில் ஒரு அமைதி இல்லை, என் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, என் வீட்டில் நித்தமும் போராட்டம், என் வீட்டில் நித்தமும் சண்டை, என் வீட்டுக்குள்ளால நித்தமும் அநேக எரிச்சல்களும் புகைச்சல்களும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் இல்லத்திற்குள் தேவனுடைய அமைதியை என்னை காண்பாய். எப்பொழுது? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார், சியோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும், அமெரிக்கையான தாபரமாகவும், பெயர்க்கப்படாத கூடாரமாகவும், பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. இந்த வசனத்தை இந்த வெர்ஷனில் வாசிக்கும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, சிலருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இதே வசனம் ஏசாயா 33:20 கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம் விழாக்களின் நகரமாகிய சியோனின் தேவனை நோக்கிப்பார், அப்பொழுது உன் கூடாரம் அமைதியின் இல்லமாகவும், பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். உங்க வீடு எப்படி இருக்கிறதை இனி ஆண்டவர் உங்க கண்களுக்கு காண்பிக்க போறார் தெரியுமா? இவ்வளவு நாள் உங்க கண்கள் உங்க வீட்டை பத்தி கண்ட காரியம் என்ன? புருஷன் கூட மனைவி சண்டை, மனைவி கூட புருஷன் சண்டை, பிள்ளைகள் கூட பெற்றோர் சண்டை. சில பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேச மாட்டாங்க, மனைவி பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க, இல்லைன்னா புருஷங்கிட்ட பேச மாட்டாங்க. டெய்லி சண்டை, கோபம், எரிச்சல், புகைச்சல் எல்லாம் இருக்குது. என்னடா இது வீடு, என்னடா வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஏண்டா கல்யாணம் பண்ணனேன்னு சொல்லி நொந்து போய் அநேக பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அதே வீட்டிற்கு போக போகிறீர்கள். அந்த வீட்டிலே எதை காண போகிறீர்கள் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சியோனை நோக்கிப்பார். என்ன நோக்கிப்பார்? எதுக்காக நோக்கி பார்க்க சொல்றாரு? உன் குடும்ப அமைதிக்காக. குடும்பம் அமைதியாக வேண்டுமானால் குடும்ப ஜெபம் அவசியம். நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் நிறுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது, பல வருஷங்கள் ஆகிறது, பல வாரங்கள் ஆகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன் குடும்பம் குட்டி பரலோகமா மாறணும்னா, உன் குடும்பம் அமைதியா இருக்கிறத நீ பார்க்கணும்னா குடும்ப ஜெபத்தை இன்றையிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்ப ஜெபம் என்று சொல்லக்கூடியது மனைவிக்கு மாத்திரம் உரியதல்ல, புருஷனுக்கு மாத்திரம் உரியதல்ல, ஏதோ ஒரு பிள்ளை மட்டும் அறையில் இருந்துட்டு ஜெபிக்கிறதல்ல. குடும்பம்னு சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், எல்லா தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் சேர்ந்தா 10000 பேரை துரத்தலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் 5 பேர் இருந்தீங்கன்னா எத்தனாயிரம் எதிர்ப்புகளையும் எதிர்ப்பின் ஆவிகளையும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களையும் நீங்கள் அழிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன நோக்கி பார்த்தீன்னா உன்னுடைய வீடு அமைதியின் இல்லம். அப்படின்னா சிலர் சொல்றதை பார்த்துருப்பீங்க, அந்த வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்கன்றது எங்களுக்கு இப்போதான் தெரியும், ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க, வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுங்களில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பேசுறது தெரு முனை வரைக்கும் கேட்கும். சும்மா பேசுனா பரவாயில்லை, கேட்டா ஓ பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுறாங்கன்னு. பிள்ளைங்க பேசுகிற கெட்ட வார்த்தை, அம்மாட்ட போடுற சண்டை, அப்பாட்ட போடுற சண்டை எங்கே கேட்கும்? தெரு முனை வரைக்கும் கேட்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ளே குடியிருந்தோம், வீட்டு சத்தம் வெளியே கேட்காது, இப்போ நீ வளர்ந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊருக்கே கேட்குதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி உன் வீடு அமைதியின் இல்லம். அப்படின்னா பிள்ளைகள் பேசக்கூடாதுன்னு இல்லை, நல்லா ஜாலியாக பேசுங்க. நீங்கள் ஜாலியாக பேசுகிறத தெரு முனை இல்லை,
அடுத்த கோடி வரைக்கும் கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு அது நல்லதுன்னு தெரியுமே தவிர, சண்டை போடுறதுக்கோ, மாறி மாறி முறுக்கிக்கிறதுக்கோ, மாறி மாறி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ அப்படிப்பட்ட சத்தம் வெளியே வரக்கூடாது. அது சாட்சி கெடுக்கிற ஒரு காரியம். நீங்க கலகலப்பா சந்தோஷமா பேசுறதோ, விளையாடுறதோ, ஓடுறதோ, சாடுறதோ, நல்ல பிள்ளைகள் ஒருவர் மேல ஒருவர் விழுந்து அடிச்சு விளையாடுறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அதெல்லாம் தான் குட்டி பரலோகத்திற்கு அடையாளம். ஆனால் அவதூறு வார்த்தைகள் வரக்கூடாது, சண்டையின் வார்த்தைகள் வரக்கூடாது, சாபத்தின் வார்த்தைகள் வரக்கூடாது. அதுதான் நம்முடைய குடும்ப பெயரை கெடுத்துவிடும். இப்போ நம்ம ஜாலியாக பேசிட்டு இருந்தா எல்லாரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹாப்பியஸ்ட் மூடில் இருப்பாங்க. அது ஒரு குடும்பத்திற்கு அலங்காரம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் வீடு அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரம். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தின் உறவுகளை ஒருவரும் அறுத்து போடாதபடிக்கு அந்த குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அசைக்க முடியாத குடும்பம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப ஐக்கியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, அவங்களுக்குள்ள நல்ல அன்பும் ஐக்கியமும் நல்ல உறவும் இருக்குது, அவங்கள யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுகிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுதான் ஒரு குடும்பத்திற்கு அழகும் அலங்காரமும். குடும்பத்தில் ஒற்றுமை. இன்னைக்கு பிறகு உங்க குடும்பத்தை கோள் சொல்லி பிரிக்க கூடாதபடி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். உன் சொந்த சகோதரியை குறித்து யாராவது உன்னிடத்திலே கோள் சொன்னால் அதை நீ நம்பாதபடிக்கு நீ உறுதியா இருந்தேன்னா தான் அந்த சமாதானம் காத்து கொள்ளப்படும். நிறைய பேர் குடும்ப ஒற்றுமையை பிரிப்பதற்கு நிறைய வழிகளை கையாளுவாங்க. வேணான்னு உங்க அக்கா இப்படி சொன்னாங்க, அண்ணன் இப்படி சொன்னாரு, தம்பி சொன்னாரு, உனக்கு தெரியாது, நீங்க எப்படியெல்லாம் அவங்கள நம்பிட்டு இருக்காத, இப்படி சில காரியங்கள்ல குடும்பத்திற்குள்ள பிசாசு கொண்டு வரும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது நம்ம குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை கெடுப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க குடும்ப லைஃப்ல மூணாவது ஆள் தலை நுழைக்க நீங்க அனுமதிக்கவே கூடாது. புருஷனை பத்தி மனைவிட்ட சொன்னா மனைவி சொல்லணும், நீ வெளியே இருந்து பார்க்குறையா, நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், போயிட்டே இரு. அப்பதான் அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் நிலை நிற்கும். நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசம், நீ ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த புருஷன் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், மனைவி பேர்ல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில தான் அந்த குடும்பத்தினுடைய அமைதி இருக்கிறது. சந்தேகம் அப்படின்னு வந்தாலே குடும்ப அமைதி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற எல்லா சந்தேக ஆவிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வேரோட பிடுங்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமான ஆவியானவரை சுமந்து கொண்டு போங்க. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து குடும்ப ஐக்கியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண, அதுதான் இதனுடைய பின்னணியிலே இருக்கிற ஒரு ஆலோசனை. நீ சியோனை நோக்கி பார், அப்பொழுது உன் இல்லம் அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் இருப்பதை உன் கண்கள் காணும். அப்படின்னா உங்க குடும்பம் நீ தெய்வீக அமைதியோடு இருக்கிறத உன் குடும்பம் காணும், உன் கண்கள் காணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அறுபடாத கயிறுகள் அப்படின்னா அறுந்து போகாத உறவுகள் என்று அர்த்தம். உறவுகளை அறுத்தறிய நிறைய தந்திரங்களை பிசாசு கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி அழுதுட்டு வந்தான். முன்னாடி எல்லாம் மகள்கள் தான் அழுதுட்டு வரோம், என் லைஃப் அறுந்து போற நிலைமையில இருக்கு, என் புருஷன் என்னை விட்டுறாரு. இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா நேரம் ஆப்போசிட் ஆயிடுச்சு, உல்ட்டா ஆயிடுச்சு. ஒரு தம்பி அழுதுட்டு வந்துட்டு, அங்கிள் என்னுடைய வாழ்க்கை நூல் இலையில தொங்குதுன்னா. என்னடா சொல்லு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்றான், என் மனைவி ஆல்மோஸ்ட் என்னை விட்டு பிரிஞ்சாச்சு. முதல்ல எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்குள்ள பேச்சு இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, வீடு 2 ஸ்டவ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, வீட்லையாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதையும் தாண்டி ஸ்டவ் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டில் கூட இல்லை, இன்னொரு தெருவில் வீடு எடுத்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறா. ஸ்டவ் அங்கே போயிடுச்சு. அங்கே போய் உட்காந்துட்டு இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் என் கூட சேர மாட்டேன்னு ஒரே உறுதியாக நிற்கிறா. காரணம் என்னன்னா,
இவனை பற்றி இல்லாதது பொல்லாதது யார் யாரோ சொன்னதை மைண்டில் ஏற்றி வச்சுட்டு இவன் கூட இனி வாழக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அவன் சொல்கிறது என் பேரில் போடுற குற்றச்சாட்டில் கடுகளவு கூட உண்மை இல்லை. நான் சொன்னேன், டைவர்ஸுக்குன்னு காரணம் போட்டாங்கன்னா நீ போட்டாலும் சரி அவள் போட்டாலும் சரி அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க, வக்கீல் கூட பத்தெண்ணத்தை சேர்த்து உள்ள ஏற்றி இது உள்ள ஏற்றினா தான் உனக்கு டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் புட்டப் பண்ணியிருப்பாங்க. இவ கொஞ்சம் சொல்லியிருப்பா, இவங்க 10% போட்டிருப்பா, இவ சொல்லியிருப்பா 90% அவர் போட்டு அப்ளை பண்ணியிருப்பார். அதனால இதெல்லாம் அவ காட்டின குற்றம்னு மட்டும் நீ நினைக்காத, வக்கீல் காட்டின குற்றம் தான் இதில் 90%. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மனைவி எனக்கு வேணும்னு இன்னிலேருந்து வைராக்கியமாக ஜெபம் பண்ணடா. அன்னைக்கு அந்த தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே, அன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பினிடத்தில் தேவதூதன் அனுப்பி உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி உன் மனைவிட்ட போய் பேசணும், உன் புருஷன் கூட வாழ நீ ஐயப்படாதே. ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்கணும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நான் உபவாசம்லாம் இருக்க சொல்லலை. பாருங்கள், அந்த தம்பி எப்படியாவது தன் மனைவி பிள்ளைங்க வேணும்னு சொல்லி 3 நாள் போய் உபவாசம் பண்ணான். உபவாச ஜெபத்தில் அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே என் மனைவி எனக்கு வேணும், என் மனைவி இடத்துல நீங்கள் பேசுங்க. யோசேப்பிட்ட தான் நீங்கள் பேச முடியுமா? மரியாள் இடத்துல பேச முடியாதா? என் மனைவி இடத்துல நீங்கள் பேசுங்க. பேசி உன் புருஷன் கூட நீ வாழ ஐயப்படாதேன்னு என்னை பற்றி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிச்சான. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சுன்னா கண்ணை மூடிட்டு இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, நேராக வந்து சேர்ந்துருவான். 3 நாள் உபவாசம் முடித்து 4வது நாள் பார்க்கும்போது பெட்டி படிக்கையோட ஸ்டவ்வெல்லாம் தூக்கிட்டு அழகாக வந்து செட்டில் ஆகிட்டு நேராக வந்து காலில் விழுந்துட்டாளாம். என்ன சொன்னா தெரியுமா? யாரெல்லாமோ உங்களை பற்றி என்னெல்லாமோ சொன்னாங்க, அதை கேட்டு நான் இவ்வளவு நாளும் நம்ம வீட்டினுடைய சமாதானத்தை கெடுத்தேன். இப்போ உங்களுக்காக இயேசு நேரடியாக என்னிடத்தில் பேசினார். அவன் கூட நீ வாழ ஐயப்படாது, நீ அவன் கூட போய் வாழு, அவனுக்கு நல்ல புருஷனுக்கு கொடுத்துருக்கேன்னு உன்னை பற்றி ஆண்டவர் எனக்கு சாட்சி கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி நிபந்தனையற்ற விதத்தில் வந்து அவளோடு சேர்ந்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் எது சொல்றாருன்னா, அவன் அன்னைக்கு மனைவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு பாருக்கோ வைன் ஷாப்புக்கோ சாவு போகிறேன்னு அங்கே கடலுக்கோ பீச்சுக்கோ எங்கேயும் அலையல, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி அவன் அடைக்கல பட்டணத்துக்கு வந்தான். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு வந்தான். ஆண்டவர் உதவி செய்தான். இன்றைக்கு உன் வீட்டில் இருக்கிற உறவுகள் அறுந்து போகாதபடி ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசமடையும். அவர் யாருக்கு முன்னாலும் அவர்கள் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்வார். 2வது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வீட்டில் ஒரு அமைதியையும் அந்த குடும்ப உறவுகள் அறுந்து போகாதபடிக்கு அந்த குடும்பத்திற்குள்ளால் ஒரு பெரிய சமாதானத்தையும் கொண்டு வருவார். குடும்ப ஐக்கியத்தை கொடுத்து அவர்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுவார். 3வதாக ஆண்டவர் சொல்கிறார், அவரை நோக்கி பார்த்தா யாரெல்லாம் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பேரும் ஆண்டவர் ரட்சிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போ. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவைகளே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு கணவன்மார்கள் மனைவி ரட்சிக்கப்படலையேன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் மனைவிமார்கள் புருஷன் ரட்சிக்கப்படலையே, சில குடும்பத்தில் மருமகள்கள் மாமியார் ரட்சிக்கப்படலையே, மாமனார் ரட்சிக்கப்படலையே, சில குடும்பங்களில் இன்னும் மருமகள் ரட்சிக்கப்படலையே. உங்கள் குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படலை, யார் இன்னும் ஊதாரித்தனமாக வாழ்கிறாங்க, யார் இன்னும் அசுத்த வாழ்க்கையில் தன்னுடைய காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்துக்கே இவருடைய செய்கைகள் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது, ரொம்ப டீசெண்டான குடும்பம், இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் பேசலாமா, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டதில்லை, இப்படியெல்லாம் செய்கைகளை நாங்கள் பார்த்ததில்லை, அவ்வளோ டீசெண்டாக இருந்தோம், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகன் இப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சிலருடைய இருதயம் கலங்குகிறத நீங்கள் நேரடியாய் பார்த்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யார் குடும்பத்தினுடைய ரட்சிப்பை அழித்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள்,
ஆண்டவருடைய பிரசன்னத்தை கலைக்கிறவர்கள், ஆண்டவருடைய நிறைவை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு, தேவ பிரசன்னம் கலையக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறது யாரு? அவர்களை கர்த்தருடைய கரத்திலே இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அவராலே அன்றி இந்த பூமியில யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இரட்சகர் என்கிற பெயர் சூட்டப்பட்டவர். பூமியில் உள்ள ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவதரித்த அன்பான பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வத்தை யாரெல்லாம் இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கலையோ அவர்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதுக்காக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவோ, பலவந்தம் பண்ணி அவங்கள ஆலயத்திற்கு அழைக்கவோ, பலவந்தம் பண்ணி அவங்கள முயற்சிக்கவோ கூடாது. நீங்கள் சாட்சியுள்ள நடக்கைகளினால அவருடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணலாம். அந்த சாட்சியுள்ள நடக்கை எதில் இருக்கு தெரியுமா? உங்கள் ஜெப வாழ்வு, உங்களுடைய செய்கைகள். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்தா உங்கள் வீட்டில் அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைய நடக்கும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிப்போமா? செவிடரே கேளுங்கள், செவிடரே கேளுங்கள், குருடரே குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள், நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணு தெரியாம இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பார்வை அடையணும்னா நீ ஆண்டவரை நோக்கி பார் என்று அர்த்தம். காது கேட்காத தேவனுடைய பிள்ளையே, நீ காது கேட்கணும்னா காதை கேட்க வைக்கிற, காதை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி பார். அதான் செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமா? உண்மையிலே உனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ ஆண்டவரை நோக்கி பார் என்று கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறார் ஒரு காரியத்தை. ஆண்டவரை நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, சதை கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த நீர் கட்டியை எடுத்து போடுங்கன்னு ஜெபிக்கிறது குறைவு தான். என் பிள்ளைக்கு புதிய யூட்ரஸை பொறுத்துங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தீராத உதிரப்போக்கு, உதிரப்போக்கை நிறுத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறது குறைவு தான். ஆண்டவரே என் பிள்ளைக்கு புதிய யூட்ரஸை பொருத்தி அந்த 28 days சைக்கிள் கரெக்டாக இருக்கும்படி நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்க, நீ கட்டளை போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காணும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய யூட்ரஸ் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய லங்ஸ் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய கிட்னிகள் எல்லாம் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய முதுகு தண்டு புதிதாகும்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். குறிப்பாக பெண்களுக்குன்னு சில வியாதிகள் இருக்கிறது. அது அவங்க உயிரை வாங்கிடுது. சில நேரங்களில் என்ன ஏண்டா பெண்ணா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் சில கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த கஷ்டத்தின் வியாதி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு
இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல, உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிஃபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in.
எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.